இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். நாம் எப்படி ஜெபிப்பது, ஹவு டு ப்ரே, மூணே ஒரு வார்த்தை தான். ஆனால் நம்ம சிந்திக்க சிந்திக்க அது ஆழமாக போயிட்டே இருக்கு இல்லையா? அநேக சமயத்தில் நம்ம எத்தனையோ காரியங்களை கேள்விப்பட்டுடலாம். ஆனால் கேள்விப்படுறத நம்ம செஞ்சு பார்க்கலன்னா அதனுடைய உண்மையான அனுபவத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. அதில் மிக மிக முக்கியமானது தான் ஜெபம். ஜெபம்னு சொல்கிறதே ஒரே மூணே, தமிழில் சொல்லும்போது மூணே எழுத்தில் வந்துடுது. ஆனால் இந்த ஜெபம்னு சொல்லும்போது அதன் ஆழத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். ஜெபம்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? ஜெபோனா ரெண்டு பேர் பேசுறது, ஜெபோனா உறவின் அடிப்படையில் பேசுறது. இவ்வளோ தூரம் தான் நமக்கு தெரியுதே தவிர அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதில்ல. பிரார்த்தனை என்பது உறவின் அடிப்படையில் தந்தையுடன் தொடர்பு கொள்ள விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துவது. இப்போ பிரார்த்தனைன்னு சொல்லும்போது, ஜெபம்னு சொல்லும்போது, ப்ரேயர்னு நம்ம சொல்கிறோன்னா கூட ஆங்கிலத்தில் எது சொன்னாலும் இதில் ரெண்டு காரியம் இணைந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒன்று நம்ம பேசுகிறோம், ரெண்டாவது ஆண்டவர் பேசுகிறாரு. நம்ம ஜெபத்தில் நம்ம செய்கிறது எல்லாரும் செய்கிற ஒரு காரியம் என்ன, தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு லெவல் அந்த ஜெபத்தில் நம்ம செய்கிறது என்னென்னா, நம்ம பேசணுன்றதை தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, நம்ம பேசின அப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 2-3 நிமிஷம் அமைதலாக இருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு நம்ம யாருமே அதை ஒரு முயற்சி செய்வதே இல்லை. ஜெபோன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறதுன்றத நம்ம அநேக சமயத்தில் மறந்துடுறோம். அதனால் ஜெபம்னு சொல்லும்போது இட் இஸ் 2-வே கம்யூனிகேஷன். டிவைன் தேவனிடத்தில், வானாதி வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரங்களை படைத்த தேவனிடத்தில் பேசுவது. ஒரு சாதாரண மனுஷர்கிட்ட பேசுகிறதுக்கே நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இதை சொல்லாமா, அவங்க இப்படி விளங்குவாங்களா, இப்படி பல காரியத்தை யோசிக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் பேசுகிறதுக்கு அந்த வகையில் நம்ம யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோன்றத அவர் எப்படி பார்க்குறாருன்னா, வார்த்தையில் மட்டும் அவர் கேட்கறதில்ல, நம்முடைய ஜெபத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் ஜெபத்தை கேட்குறவர் மட்டும் இல்லை, பார்க்குறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாய் பேசும்போது உன் இருதயத்தின் ஆழம் எப்படி இருக்குதுன்றத ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். மனுஷரோட பேசும்போது மனுஷரால் பார்க்க முடியாது. ஒரு அளவுக்கு கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்களாக இருந்தால் ஒருத்தர் பேசும்போது அவங்க எவ்வளோ சின்சியராக பேசுகிறாங்க ஒரு அளவுக்கு நமக்கு விளங்கும். ஆனால் முழுமையாக 100% யாருமே நம்ம மனுஷர்கள் நம்ம இருதயத்தின் உள்ள என்ன வச்சுட்டு நம்ம பேசுகிறோன்றத அவங்க அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரோடு பேசுவது, ஜெபம்னு சொல்கிறது, கம்ப்ளீட்லி இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். முற்றிலுமாக வேறுபட்டது. எப்படி வேறுபட்டதாக இருக்குன்னா, நான் பேசுகிறேன், நான் பேசும்போது ஆண்டவர் கேட்கிறவர் மட்டுமல்ல, பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போனா என் வாய் என்ன பேசுது, என் இருதயத்தில் என்ன ஓடுது, என்னுடைய வெளி மனிதன் பேசுகிற வார்த்தைகள், என் இருதயத்தின் ஆழத்தில் ஓடுகிற எண்ணங்கள், சிந்தனைகள், இது ரெண்டும் அலைண்டாக இருக்கான்ட்டு தேவனால் மட்டும் பார்க்க முடியும். அதனால் நம்ம அவர்கிட்ட பேசும்போது உண்மையோடு பேசணும். நம்ம யார் என்னவா இருக்கிறோன்றத பேசணும். முதலாவது ஆவியோடும் உண்மையோடும் பேசணும். ரெண்டாவது நம்ம பேசும்போது நம்முடைய லாங்குவேஜ், த வே வி டாக், நம்ம பேசுகிற நம்முடைய மொழி எப்படிப்பட்டதுன்னா, வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை வைத்து பேசணுமே தவிர நம்முடைய பிரச்சனையை பற்றி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம பிரச்சனை என்னன்றது நம்முடைய தேவனுக்கு தெரியும். இதனால தான் நம்ம பேசுகிறவர் யாருன்றத நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்ந்து கொள்கிறோமோ, அறிந்து கொள்கிறோமோ. நம்ம ஆண்டவர் வல்லவர் அப்படின்னு நம்ம வாயில் சொல்லுவோம். அவர் வல்லவர் என்பதை நம்ம என்ன செஞ்சுருக்கணும், ருசித்து பார்த்துருக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுபவித்து பார்க்கணும். அப்போ நம்ம அப்படி செய்யும்போது நம்ம ஜெபம் என்னன்னா, ஒரு லெவல் இல்லை, ஒரு லெவலில் இருக்காது, டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் டீப்பர் போயிட்டே இருக்கும்.
ஆழத்தின் மேல் ஆழத்தில் போயிட்டுருக்கும். உங்களுக்கு ஒரு ஈஸியாக சொல்லணுன்னா நீங்கள் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் ஜெபத்தை பற்றி இப்போ நம்ம பேசும்போது நீங்கள் விளங்கிக்கோங்க. ஆனால் முதலாவது நமக்கு ஜெபம்னா என்ன? இட் இஸ் ரிலேஷன்ஷிப். நம்ம முதலையே நம்ம சொல்லிட்டோம் ரிலேஷன்ஷிப். ஆனால் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப் ஃபெலோஷிப்பாக மாறணும். ஃபெலோஷிப் ஷுட் பிகம் பார்ட்னர்ஷிப். இப்படியே ஆழத்தின் மேல் ஆழம் ஜெபம் போயிட்டே இருக்கணும். இன்னொன்று சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ இது ஏதோ கடினம், ஏதோ பேசுகிறவங்க தான் செய்ய முடியும், இல்லை இவங்கெல்லாம் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறாங்க அவங்க செய்வாங்க, இப்படி யோசித்துடக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் சரி இந்த ப்ராக்டிஸ்குள்ளே வரணும். நம்ம இப்படி வரும்போது தான் அந்த ஜெபத்தினுடைய ஜெபம்னா எவ்வளோ வலிமை உள்ளதுன்றத நம்ம அறிஞ்சிக்க முடியும். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது எதை கேட்குறீங்களோ அதை செஞ்சு பாருங்கள். சும்மா ஜெபத்தை பற்றி கேட்குறதுனால என்ன நடக்காது, நமக்கு எந்த நன்மையும் நடக்காது. நான் அனுபவித்து சொல்கிறேன். இந்த ஜெபன்றத ஆண்டவர் ஏதோ ஜெபத்தை எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுக்கும்போதே எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு என்ன தெரியுமா? நான் எதை சொல்ல போகிறேனோ அது எனக்கு தான், எனக்கு ஆண்டவர் பேசுகிறாருன்றத எனக்கு தெளிவாக கிடைச்சது. அதனால தான் இந்த ஜெபம்னு சொல்லும்போது அதற்கு குறிப்புகளை எதை எடுக்கிறேனோ அதை நான் செஞ்சு பார்க்குறேன். நான் அதை செய்யும்போது உண்மையாகவே அந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு இன்பம், ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன், அந்த ஜெபத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவரோட தனிமையில் இருந்த ஒரு உறவின் அடிப்படையில் ஏற்படுகிற ஒரு ஜாய், மகிழ்ச்சி, இதெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியுது. இது எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா நீங்களும் செஞ்சு பார்க்கணும். இதுக்கு ரொம்ப டைம் வேணும்னு இல்லைம்மா. நம்ம சின்ன எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ உங்கள் குறுகிய காலகட்டத்தில், அதே காலகட்டத்தில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க? நான் ஆண்டவரோடு பேசுகிறேன். ஐ நீட் டு நோ ஹவு டு ஸ்பீக் டு காட். ஐ நீட் டு பி அ குட் கம்யூனிகேட்டர். எந்த மாதிரி கம்யூனிகேஷன் இருக்கணும்? என்னுடைய ஹார்ட் அண்ட் என்னுடைய இருதயமும் என்னுடைய உள்ளான மனிதனும் என்னுடைய வாயும் ஒன்றோடு இணைந்திருக்கணும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். வாயின்னு சொல்லும்போது வார்த்தை, என் இருதயத்தில் இருக்கிறனோ அதை வார்த்தையாக சொல்லணும். அப்போ இருதயம் சரியாக இல்லைன்னா, இருதயத்தில் விசுவாசம் இல்லை, இருதயத்தில் கலக்கம் இருக்குது, இருதயத்தில் பாவம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை சங்கீதத்தில், உன் இருதயத்தில் பாவம் இருக்கும் என்றால் God will not hear your prayer. அப்போ பெரிய பாவங்கள் இருக்காது. நம்ம இருதயத்துக்கும் வாயுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்ம இருதயத்துக்கும் வாய்க்கும் தொடர்பு இருக்கணும்னா ஜெபிப்பதற்கு முன்னாலேயே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தினால் நிறைந்திருக்கணும். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, இந்த மாதிரி நான் ஜெபிச்சிட்ருக்கிறது எனக்கு இன்னும் நடக்கலை, அதுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? பேச கற்றுக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஜெபம்னு சொல்லும்போது ஜெபத்தில் வருகிற வார்த்தைகள் சத்திய வேதத்தில் உள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருக்கணும். அப்போ நம்ம ஜெபத்தை எவ்வளோ மாற்றிக்க வேண்டி இருக்குது இல்லையா? ஒரு சுகவீனமாயிடுறோம், உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே நம்முடைய சிக்னஸை ஆண்டவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். தப்பு கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு மனதில் இருந்து இந்த டாக்டர் சொன்னதெல்லாம் என் மனசில் இருந்து வெளியே போயிடணும்னு இருந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது என்னன்னா, இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஒரு சுகவீனம்னு எடுத்துக்கோங்களேன், அந்த சுகவீனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இதை தியானிக்கும் போது ஒருத்தருக்கு சுகத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக இதை தியானிக்கும் போது நான் அன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய உடம்புல அடிப்படாத இடமே இல்லை. யோசித்து பாருங்களேன், அவரோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அவருக்கு என்ன இருந்தது? காயங்கள் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் முழுவதும் அவருக்கு தழும்பாதான் இருந்தது.
அப்போனா உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைகிறோம்னு அவர் சொன்ன வாக்கு எவ்வளவு உண்மை உள்ளதாக இருக்குது. அப்போ ஆண்டவருடைய உடல் முழுவதும் தழும்புதுன்னா நமக்கு சுகம் கிடைப்பது முழுவதுமாக அவர் நமக்கு சுகத்தை கொடுப்பதற்கு அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டுன்றார். அப்போ நிறைவான தழும்புகள், உடம்புல இடமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவர் முதுகை பார்த்தாலும் சரி, தலையில் பார்த்தாலும் சரி, முகத்தில் ஈட்டியில் குத்துனது, காலு கையில் எந்த இடத்துலையுமே அடிபடாமல் இல்லை இல்லையா? ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட அந்த உடலில் ஏற்பட்ட தழும்புகளின் மூலமாக நமக்கு சுகம்னா நம்ம போய் ஆண்டவர்கிட்ட பேசும்போது, ஆண்டவரே எனக்கு சுகம் கிடைக்கக்கூடிய இடம் ஏராளமாக இருக்கிறது, உம்முடைய தழும்புகள் ஏராளமாக இருக்கிறது, அதனால் ஆண்டவரே இந்த வியாதி என்னை பயமுறுத்துகிற இந்த காரியம் இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உறவின் அடிப்படையோ, தனிமையோ, இல்லை வேலைக்காக ஜெபிக்கிற அந்த வேலை கிடைக்கலையோ, ஆண்டவர் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பதில் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன ஆகுது? நம்ம இருதயம் வாக்குத்தத்தங்களால் நிரம்பி இருக்குது. இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்ய ஆரம்பிக்குது? பேச ஆரம்பிக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு ஜெபம்னு சொல்லும்போது 3 நிலையில் அது இருக்குது. இந்த 3 நிலையில் பலவிதமான சீக்ரெட் கீஸ் இருக்குது நமக்கு, இல்லைன்னா பலவிதமான சீக்ரெட்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 ஆழத்தின் மேல் ஆழத்தின் மேல் ஆழம். அப்போனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம ஜெபத்தில் நம்ம எல்லோரும் செய்கிறது, ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு இதை கொடுங்க சுவாமி, உம்முடைய சித்தமா எனக்கு செய்யுங்க சுவாமி, இப்படி நம்ம கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. நம்ம கேட்குறது மட்டும் ஜெபம் இல்லை. ப்ரேயர் இஸ் அ கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த், யூஸிங் வேர்ட்ஸ் டு கம்யூனிகேட் டு த ஃபாதர் பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப். என்னுடைய உறவின் அடிப்படையில் என்னுடைய சூழ்நிலையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பது ஜெபம். நம்ம என்ன செய்கிறோம்? அநேகர் இந்த நிலைக்கு வந்துடுறோம், இதோடு நிறுத்திடுறோம். அநேக சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்குது. அநேக சமயத்தில் இதோடு நிறுத்திடுறோம். நம்ம இது வேணும் ஆண்டவரே, இது நான் விசுவாச வார்த்தைகளை வைத்து நான் ஜெபிக்கிறேன்னு விசுவாசத்தோடு சொல்கிறோமே தவிர அதோடு நிறுத்திடுறோம். அது ஜெபம் கிடையாது. ஜெபம்னு சொல்கிறது இட் இஸ் அ 2-way கம்யூனிகேஷன். ஸோ ஆண்டவர் என்னோடு பேசுவார், நான் அதையும் கேட்க ஆரம்பிக்கணும். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு போகிறதுன்னு சொல்லும்போது நம்முடைய சரீரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன இருக்குது? ஐ ஹாவ் அ ஸ்பிரிட், ஐ ஆம் அ ஸ்பிரிட், ஐ ஹாவ் சோல் அண்ட் ஐ லிவ் இன் அ பாடி. சரி, நம்ம பாடியிலேருந்து தொடங்கலாம். பாடி இருக்குது, சோல் இருக்குது, ஸ்பிரிட் இருக்குது. இந்த 3 நிலையில் பாடியில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வாயில் பேசுகிறோம். அதை தான் 3 காரியத்தை ஆண்டவர் ஜெபம்னா சொல்லியிருக்கிறார். கடந்த முறை வாரத்தில் கூட பார்த்தோம். அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். ஆஸ்க், சீக் அண்ட் யூ வில் நாட். ஆஸ்க்குன்னும் போது எதை குறிக்குது? நம்ம சரீரத்திலிருந்து தேவனிடத்தில் கேட்குறோம், அது ஆஸ்க். இந்த கேட்குறதுலேயே பல தவறுகள் நடக்குது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம என்ன செஞ்சிடறோம்? ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இல்லைன்னா நமக்கு என்ன ஆயிடுது? ஒரு இதன் அடிப்படையில், ஒரு உறவின் அடிப்படையில் ஏதோ நம்ம கேட்டு ரொட்டீனாக கேட்குறோம் இல்லையா? அப்படி கேட்குற அடிப்படையில் கேட்க ஆரம்பிக்கிறோம். இது என்னன்னா ஆஸ்கே, நம்ம மவுத்தில் கேட்கறது. இதையே நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் கேட்கும்போது நம்ம வார்த்தை மிகுதியாக இருக்காது. 2வது, நம்முடைய வார்த்தை எப்போ மிகுதியாக இருக்கும்? சூழ்நிலையை பற்றியே பேசிகிட்டு இருந்தா. நம்ம சூழ்நிலையை பற்றி பேசும்போது நம்முடைய மனம்
இங்கே அங்கே தடுமாற ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம சூழ்நிலையை பற்றி பேசாமல் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை குறித்து பேச ஆரம்பிப்போம். இந்த குறித்து பேசும்போது கூட நம்ம உள்ளான மனிதனும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் ஒன்றாக இணைய ஆரம்பிக்கும். தட் இஸ் ரிலேஷன்ஷிப். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? இப்போது ஃபிசிக்கலாக நம்ம பாடி லெவலில் தான் இருக்கிறோம். எல்லாமே நம்ம செய்கிறது இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் வாய்ஸஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நிறுத்துகிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது, அதனால் வேகமாக போகிற அதெல்லாம் நிறுத்துகிறோம். இன்டர்னல் நாய்ஸ். இப்போ இந்த இன்டர்னல் நாய்ஸை நம்ம நிறுத்துறதுக்கு வாக்கு தத்தங்களை சொல்லும்போது ஐயோ இந்த வாக்கு தத்தம் இப்படி இருக்குது, இது நடக்குமான்ற சந்தேகங்களும் நமக்கு வரும். அதனால் என்ன செய்யணும்? இந்த பேசும்போதே வெளியின் சிந்தனைகள் மறக்கணும்னா, வரக்கூடாது, அதை தவிர்க்கணும்னா வேத புத்தகத்தை கையில் வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வேத வசனமும் நம்முடைய கரத்தில் இருக்கும்போது அந்தந்த நாளுக்குரிய வார்த்தைகளை நம்ம படித்து ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கும்போது அந்த வெளி நினைவுகளை நம்ம என்ன செய்ய முடியும்? சுருக்க முடியும். இப்போ எந்த நிலையில் இருக்கிறோம்? முதல் நிலையில் தான் இருக்கிறோம், ரிலேஷன்ஷிப் நிலையில் தான் இருக்கணும். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த நிலைக்கு போகணும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அடுத்தது போகிறோம், சீக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அடுத்த நிலைக்கு நம்ம போக ஆரம்பிக்கிறோம். அப்போ வாயில் பேசுகிறது, வாயை மட்டும் பயன்படுத்துகிறோம். ஆனால் சீக்குன்னு சொல்லும்போது எதெல்லாம் பயன்படுத்தணும்? நீ தேடி போகணும், உன்னுடைய சரீரத்தின் பல அவயங்களை பயன்படுத்த வேண்டியிருக்குது. கட்டாயம் கண்ணு தேவை இல்லையா? வாய் தேவை. நம்ம வார்த்தைகளை சீக் பண்ணும்போது வாய் தேவை, உன்னுடைய கால்கள் தேவை. இப்போ வரும்போது அந்த ரெண்டாவது நிலைக்கு நம்ம வரும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். நேற்று இப்போ கடந்த முறையே நம்ம ஒரு அழகான வசனத்தை பார்த்தோம். அப்போ சீக்குன்றது எதை குறிக்குதுன்னா அடுத்த நிலைக்கு வந்துடுறோம். அப்போ முதல் நிலையில் நம்ம இருக்கும்போது அது நம்ம ஃபிசிக்கல், நம்ம பாடி குறிக்குது. இந்த பாடி இன்னுக்குள்ள உள்ளுக்கு இருக்கிற அந்த சோல், நம்முடைய இருதயமும் குறிக்குது. நம்முடைய உள்ளான மனிதன், என்னுடைய வில், என்னுடைய இமோஷன், என்னுடைய மைண்டு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறோம். நம்ம இப்போ வாஸ்த ஒரு வசனத்தை திறந்து வச்சுக்கோங்க. 27ன்னு நினைக்கிறேன், சங்கீதங்கள் 27 ஒரு அருமையான வசனம் இருக்குது. என்ன நம்ம வசனத்தை பார்க்குறோம்? நான் கர்த்தரை, தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், ஒன்னே ஒன்று தான் ஆண்டவரே. 27வது சங்கீதம் 4வது வசனம். இது இன்னும் கொஞ்சம் டீப்பராக இன்றைக்கி பார்க்கலாம். கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது இவருது பார்த்தோம், நோவாவுடையது பார்க்கும்போது எப்படி அடுத்த ஜெனரேஷனை பற்றி அவருக்கு தெரிஞ்சது. இது எந்த நிலை? சீக், ஆண்டவர் ஜெபத்தில் அடுத்த நிலைக்கு போகிறோம். நம்ம இந்த நிலைக்கு போகும்போது என்ன நடக்குது? தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் என்ன நினைக்கிறேன், ஒன்றே ஒன்று தான் நான் தேடுறேன் ஆண்டவரே இந்த உலகத்தில், அது உம்முடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பதையே தேடுறேன்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. தாவீது ராஜா இதை சொல்லும்போது அவர் பெரிய ராஜா, எத்தனை வருஷம் அரசாள்றார்? அவர் 40 வருஷம் அரசாள்றாரு. எதை அரசாள்றாரு? முழு இஸ்ரேலை அரசாள்றாரு. அவருக்கு இல்லாதது ஒன்றுமே இல்லை. நீங்கள் இன்றைக்கி போய் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா கூட தாவீது ராஜான்றது ஒரு பெரிய எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் அவ்வளோ வல்லமையோடு ஆச்சரியமாய் அவர் அரசாண்டார்னு. அப்போது அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு குறைவானது என்ன இருந்திருக்காது? ஒன்றுமே இருந்திருக்காது. நத்திங் வாஸ் லேக்கிங் ஃபார் ஹிம். அவருக்கு குறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு நல்ல ஒரு அரண்மனையில் அவர் எப்படி இருந்திருப்பார்? குடியிருந்திருப்பார். ஹி வாஸ் லிவிங் வித் ஆல் லக்ஷரி. ஆனால் அவர் எதை தேடுகிறார்னா, நான் ஒன்றை தேடுகிறேன். ஹி இஸ் ஆஸ்கிங் அவுட் ஒன் திங் ஐ டிசையர்ட். எதை தேடுற? ஒரே ஒரு காரியத்தை தேடுற. நம்ம தாவீது ராஜாவை பற்றி கேட்டிருந்தோன்னா,
ராஜாவாகிய நீர், உமக்கு அரண்மனை இருந்தது, உமக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் நீங்கள் ஆலயத்தை தேடுனீங்க. கேட்டிருக்கலாம் இல்லையா? அந்த நேரத்தில் ஆலயம்னு அவர் சொல்கிறது எதை சொல்லியிருப்பார்? அவர் தான் ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்படுறாரு. தாவீது ராஜா ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், நீ இல்லை, உன்னுடைய மகன் கட்டுவான்ட்டு. அப்போ இவர் எதை தேடுறாரு? தேவனுக்கு இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரம், அதில் போய் தங்கியிருக்கணும். இட் இஸ் அ மூவபிள் டென்ட் இல்லையா? அதை தேடி இருக்கிறாரா? எதற்காக தேடினார்? இப்பேற்பட்ட பெரிய அரண்மனையில் வசிக்கிற அவர், என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் எதை தேடுகிறேன்? உம்முடைய ஆலயத்தை தேடுகிறேன்றார். எதுக்கு தேடுனீங்க அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, அவருடைய மகிமையை காண்பதற்காக. இப்போ ஜெபம்னு வரும்போதுமா, இதுதான் 2வது நிலை. நம்ம கேட்டு முடிச்சிடுறோம். ஜெபத்தில் 75% இட் ஷுட் பி அடோரேஷன், இட் ஷுட் பி தேங்கிங் காட், இட் ஷுட் பி நோயிங். அது நம்ம தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையை காணவும். I may dwell in the house of the Lord all the days of my life என்றார். அவருடைய டிசையர், ஒரே டிசையர் தான் இருந்தது அவருக்கு. அவர் எதை பார்க்கணுமா? டு behold the beauty of the Lord. எங்கே இருக்கிறது கண்டு கொள்ள முடியும்? தேவனுடைய ஆலயத்தில். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஜெபத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். நம்ம முதல் நிலையிலேருந்து, ஆஸ்க்லேருந்து இப்போ சீக்குக்கு வந்துட்டோம். அவர் எதை சீக் பண்ணுறாரு? தேவனுடைய ஆலயத்தில் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுவதற்காக ஒரு ஆராய்ச்சி செய்கிறாராம். இங்கிலீஷில் சொன்னால் இந்த ரிசர்ச் சென்டர்ஸ்ன்னு இருக்குது, அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் செய்கிறதுக்காக ஆலயத்துக்கு வந்துடுறாரு. அப்போ என்னன்னா, தனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு ஆண்டவர்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை பற்றி சொல்லும்போது ஆஸ்க், சீக், அதுதான் that I seek. இங்கிலீஷில் அழகாக இருக்குது இல்லையா அந்த வசனம், சீக். நீ எதை தேடுறாரு? he is wanting to know God more and more. தேவனை குறித்து, தேவனுடைய மகிமையை நான் பார்க்கணும், தேவனுடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணணும், தேவன் யார். அப்போ ஜெபத்தில் அடுத்த நிலையில் சீக்குன்னு சொல்கிறது என்ன தெரியுமா? என் தேவன் யார், என் தேவன் எப்படிப்பட்டவர். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ப்ராப்ளமையே ரொம்ப பெரிய ரிசர்ச் செஞ்சு டாக்டர் சொல்கிறத விட, இல்லை நம்ம வேலை செய்கிற ஆட்கள் இது உனக்கு வராதுன்னு நமக்கு எதிர்மறையாக யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை குறித்து தான் நம்முடைய மனது ரிசர்ச் செய்த தவிர, ஆராய்ச்சி செய்த தவிர, தேவன் இந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்டவர்ன்றதை ஆராய்ச்சி செய்வதில்லை. அதனால் இன்னையிலேருந்து நம்ம ஜெபத்தில் ஒரு படி ஆழத்துக்கு போவோம். நான் இது பண்ணி பார்த்தம்மா, ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம், ஐயோ நம்ம பேசும்போதே மனசு இங்கெல்லாம் போதே, நான் கொஞ்சம் இன்னும் ஆழத்துக்கு போய் அந்த சீக்குன்ற இடத்துல என் தேவனை குறித்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன்னா என் மனசு இங்கே அங்கும் போயிடுமேன்னு நினைக்கிறோம். நிச்சயமாக போகிறதே இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவன் யார் என்பதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அறிஞ்சிட்டு நம்ம மனசில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நம்ம ஆண்டவரை என்ன செய்கிறோம்? மகிமையை கண்டு அதில் நம்ம களிகூற ஆரம்பிக்கிறோம். இது ஜெபத்தினுடைய அடுத்த படி. அதுக்கு அடுத்தபடியே நம்ம அடுத்த தடவை பார்க்கலாம். இந்த சீக்குன்றதில் அப்போ அடுத்தபடினா நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், இவர் நோவாவுடைய வாழ்க்கையில் எதை பார்த்தோம்? நம்ம அவருக்கு ரெவலேஷன் கிடைச்சிதுன்னு பார்த்தோம். இந்த ரெவலேஷன் எங்கே கிடைக்குதுன்னா, இந்த ஆஸ்க்குக்கும் சீக்குக்கும் நடுவில் இருக்குது பாருங்கள். இந்த இடைவேளையில் அந்த ஒரு ஆழத்திலிருந்து அடுத்த ஆழத்துக்கு நம்ம அப்படி கடந்து போகும்போது ஆண்டவர் நிறைய ரெவலேஷன் கொடுப்பார். எனக்காக இதுக்கு ஜெபிங்கன்னு உங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருப்பீங்க, இன்டர்சீட் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ ஆண்டவர் வெளிச்சத்தை காட்டுவார், வெளிப்பாடு கொடுப்பார். நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம் அதுக்காக. அது எதெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி அடுத்த நிலையில்
கடந்து ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ஆண்டவரோட வெளிப்பாடோடு ஜெபிக்கிறோமோ, இந்த வெளிப்பாடு எங்கே கிடைக்குது? நோவாவுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்டோம். அவருடைய ஜெபத்தில் அந்த வெளிப்பாடு கிடைக்க 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 அதுக்கு அடுத்து நம்ம நல்லா தெரியும். அவங்க இதெல்லாம் எனக்கு நடந்துருச்சுன்ட்டு நமக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க ஜெபத்துக்கு நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? குறிப்பு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எனக்கு இப்படி நடந்ததுன்னு சாட்சியாக சொல்லுவாங்கன்னு நம்ம காத்துட்ருப்போம். அதுதான் அடுத்த நிலைக்கு ஆழத்துக்கு நம்ம போகிறது. அப்போனா திடீர்னு நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எதையாவது ஞாபகப்படுத்துவார். இவங்களுக்காக ஜெபின்னுவார், இல்லைன்னா ஜெபிக்கிற விதத்தை மாற்ற சொல்லுவார். இப்படி பல வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பார். எப்போ தெரியுமா? முதலாவது நீ கேட்க வேண்டியது ஆஸ்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது சரீர பிரகாரத்தில் இருந்து உள்ளான மனிதனுக்கு சோலுக்குள்ளே என்டர் பண்ணுறோம். இந்த சோலின் வரும்போது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய மைண்டு, நம்முடைய இமோஷன்ஸு, நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய வில், சித்தம், இதெல்லாம் அப்படியே ஆண்டவருடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க, சரண்டர் பண்ண ரெடி ஆகிட்டே இருக்கும். ஆண்டவரும் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பாரு. இந்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறது தான் அடுத்த கட்டத்துக்குள் நான் பிரவேசிப்பது. இப்படி பிரவேசிக்கும் போது தான் என்ன நடக்குதுன்னா, கர்த்தரிடத்தில் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில், ஆண்டவருடைய ஆலயம் எது? நாம தான் ஆலயம் இல்லையா? அதனால் நம்முடைய சரீரத்திலிருந்து உணர்ச்சிக்குள்ளாக போயிடுறோம், நம்முடைய மன ரீதிக்கு போயிடுறோம், நம்முடைய சித்தத்துக்கு போயிடுறோம். இதை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வசனத்தோடு ஒருங்கிணைத்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் ஆழத்தில் அடுத்த லெவல் சீக் பண்ணுறது. அப்போது அந்த இடத்துல தேவன் யார் என்பது நம்ம அறிய 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 நம்ம உணர்ச்சி எல்லாம் எதுக்கு அடியில் வந்துடுது தெரியுமா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்கு அடியில் அது மறைந்து போக அப்படியே ஆரம்பிக்குது. இந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது அதிகமாக வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. வார்த்தை இல்லாமல் மன ரீதியில், உங்கள் உணர்வில், உங்கள் மைண்டு திங்கிங்கில், உங்கள் வில், இதுதான் எனக்கு நடக்கணும்னு பிடிச்சி வச்சுருக்குறோம் இல்லையா சில காரியத்தை, அதை அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டு ஆலயத்தில் அதாவது நம்முடைய உள்ளான மனிதனில் ஆண்டவர் வாசம் செய்கிற நம்முடைய சரீரத்திலிருந்து நம்ம ஆத்மாவுக்கு போயிட்டு ஆண்டவர் யார் என்பதை அதிகமாக அறிந்து கொள்ள பழகுவோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு வாங்க. 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுவார், ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசுவார் இல்லையா? ஆபிரகாம் பேசுகிறது எப்படின்னா செயலில் இருக்குது, வார்த்தை குறைஞ்சிருதாங்க. 22வது அதிகாரம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் கிறிஸ்டல் கிளியராக பேசிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறதெல்லாம் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய உணர்வு, ஆபிரகாமுடைய எண்ணங்கள், ஆபிரகாமுடைய திட்டம், அவர் மனசில் வைத்திருந்த அவருடைய விருப்பம், இதெல்லாம் அப்படியே அவர் நடந்து கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது அவங்க எல்லாம் நடந்து போகிறாங்க. அங்கே யார் வரா? அந்த 26வது வேலைக்காரர்களை எல்லாம் நிறுத்திட்டு நானும் பிள்ளையாண்டானும் போய் தேவனுக்கு என்ன செய்வோம்? ஆராதித்து திரும்பி வருவோம். எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது? விசுவாச வார்த்தைகள் இருதயத்தில் இருந்து வெளியில் ஆண்டவரிடத்துல பேசியிருப்பார். ஆண்டவரிடத்தில் பேசும்போது அவருக்கு வந்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னுடைய மகன் மூலமாக உலகத்திலே பெரிய சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா? அதுதான் அவர் மனசுக்குள்ளே வந்திருக்கும். அப்படி சொன்னவர் இப்படி செய்கிறாரு, அவருக்கு என்ன நடக்கலை? அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை வைத்து 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 அவர் ஜெபம் எப்படி ஆனது? செயலிலே நிறைவேற்றப்பட்டது. இது ஒரு 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 கடினமான ஒரு காரியம். நாம் ஆபிரகாம் நிலையில் இருந்திருந்தோன்னா இப்படி செய்திருக்க முடியுமா? ரொம்ப கடினம் இல்லையா? நமக்கு விருப்பமான ஒரு பொருளை கூட நம்ம என்ன செய்ய முடியல, விட்டு கொடுக்க 1000 தடவை யோசிக்கிறோமே. அப்படி இருக்கும்போது இந்த ஜெபத்தின் மூலமாக தான் ஆபிரகாமால் என்ன செய்ய முடிந்தது? தன்னுடைய
சோல், அவருடைய ஆத்மா, அவருடைய உணர்ச்சி, அவருடைய மைண்டில் நினைக்கிற நினைவுகள், அவருடைய சித்தம், இது எல்லாம் அவரை விட்டு அப்படியே கடந்து போகக்கூடிய அடுத்த நிலைக்கு வராரு. அப்படி வரும்போது தான் அதற்கு அடுத்த நிலைக்கு நம்ம போயிட்டு ஆண்டவரோட ஒரு பார்ட்னர்ஷிப்பாக மாற முடியுது. ஸோ இந்த நிலையில் நீங்கள் யோசித்தீங்கன்னா ஆஸ்கிலிருந்து நம்ம சீக்குன்றதை அவரை ஐ வில் சீக் அவர் சொல்கிறார் இல்லையா தாவீது, அதுபோல் நம்மளும் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இது வரைக்கும் நான் கேட்டுகிட்டே இருந்த சுவாமி என் ஜெபத்தில் அடுத்த கட்டத்துக்கு ஆழத்துக்கு நான் போகிற ஆண்டவரே, நான் கேட்டதை விட்டு விட்டு நீர் யார், நான் கேட்டதுக்கெல்லாம் நீர் யாராய் இருக்கிறீர் என்பதை நான் ஒரு ஆராய்ச்சி செய்கிறேன். இப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னா என்னுடைய சுய சித்தம் மறைய ஆரம்பிக்குது. அடுத்த லெவலில் போகும்போது நம்ம நினைக்கலாம், பயம் நமக்கு வரும். என்ன நினைக்கலாம், ஐயோயோ ஏன் சித்தம் இல்லையே, ஆண்டவர் சித்தம்னா எனக்கு எல்லாம் நான் விருப்பப்படி நடக்காமல் போயிடுமான்னு பயம் இருக்கலாம். நிச்சயமாய் அப்படி இருக்காது. அதனால் நம்ம இப்போ அடுத்த லெவல் எதுக்கு போயிருக்கிறோன்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நம்ம ஃபெலோஷிப்புக்கு போயிட்டோம். ரிலேஷன்ஷிப்பு மட்டும் ஜெபம் இல்லை. ரிலேஷன்ஷிப் எதுனா நம்ம வாயும் நம்முடைய உள்ளான மனிதனும் ஒன்றிணைந்த ஆண்டவரிடத்தில் கேட்பது தான் ரிலேஷன்ஷிப். இப்போ ஃபெலோஷிப்புக்கு போகும்போது தான் என்ன நடக்கும்னா, இது நடுவில் வெளிப்பாடு வர ஆரம்பிக்கும். இந்த வெளிப்பாடுக்கு அடுத்தது நமக்கு நடக்கிறது, நம்முடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த ஆரம்பிப்போம், நம்முடைய நினைவுகளை கட்டுப்படுத்த ஆரம்பிப்போம். அதுக்கும் அடுத்தது நம்முடைய சித்தத்தை கட்டுப்படுத்துவோம். இந்த நிலையில் ஆண்டவரை குறித்து அப்படியே ஒரு தியானம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தியானம் பண்ண நம்ம உட்காரும்போது நமக்கு உதவியாக இருப்பது வேத புத்தகம், வேத வசனங்கள் திறந்து அதை பார்க்கலாம், வாசிக்கலாம். அருமையான பாடல்கள் இருக்குது, இந்த பாடல்களை நம்ம பார்க்கலாம். இது ஃபெலோஷிப். அதுதான் நம்ம யோவான் 15:15 படிக்கிறோம் இல்லையா. அவர் என்ன சொல்கிறார், நான் உங்களை என்னுடைய நண்பர்கள் என்று சொல்கிறேன், நான் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்குறதோடு நிறுத்திடாதீங்க, அடுத்த லெவலுக்கு போங்க. இந்த ரெண்டாவது லெவலில், சர்ச் பண்ணுற லெவலில் நீங்கள் பேசலாம், ஆனால் அந்த பேச்சு முன்பை காட்டிலும் அதிகமாக குறைஞ்சி வசனங்களை வாசித்து ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது அதிகமாய் மாறிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அடுத்தது நம்ம போக போகிறது பார்ட்னர்ஷிப்குள்ளே போக போகிறோம். அந்த பார்ட்னர்ஷிப்புன்றதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அதனால் இந்த வாரத்தில் இந்த 2 நிலையில் ஜெபித்து பாருங்கள். நம்ம தொடர்ந்து வருகிற வாரங்களில் டேபர்னக்கிள் படம் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுவும் 3 நிலையில் இருக்குது. டேபர்னக்கிள் தேவ கூடாரம் இல்லையா, ஆசரிப்பு கூடாரம். அது எப்படி இருக்குது, அவுட்டர் கோட் இருக்குது, ஹோலி பிளேஸ் இருக்குது, ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலிஸ், ஹோலி ஆஃப் ஹோலிஸ் இருக்குது. இந்த 3 கட்டத்திலையும் எப்படி ஆண்டவர் நம்மளை கடந்து செல்ல வைக்கிறார் ஜெபத்தில்னு பார்க்கலாம். அதனால் இந்த வகையை நீங்கள் என்ன செய்யுங்க, தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்காகவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஆராய்ச்சி, தேவனுடைய ஆலயமாகிய என்னுடைய சரீரத்துக்கு உள்ளாக நான் சென்று என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன், என் தேவனை குறித்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறேன்னு ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, ஜெபிப்பது எப்படி என்று நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, எப்படி அதில் ஆழத்தின் மேல் ஆழமாக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் செல்லும்போது ஜெபத்தில் ஆண்டவரே நாங்கள் மட்டும் பேசுவதில்லை. இட் இஸ் நாட் ஒன்லி ஆஸ்கிங், இட் இஸ் ஆல்சோ சர்ச்சிங். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராய்ச்சி செய்யணும் ஆண்டவரே. எங்கள் உள்ளான எங்களுடைய ஆத்மா அல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராய்ச்சி செய்யும்போது எங்கள் உணர்வுகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய விருப்பம், எங்கள் சித்தம் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய மகிமையை மட்டும் காண நாங்கள் வாஞ்சிப்போம். இது போல வாஞ்சி எங்களுக்கு கொடுத்து எங்கள் ஜெப வாழ்க்கையை ஒரு படி ஆண்டவரே இன்னும் ஆழத்தில் செல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்களோடு பேசுங்க, வெளிப்பாடுகளை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமென்.